வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றோம். இன்றைய சிறவை இலக்கணம் நம்முடைய அந்த காணொளியின் வாயிலாக நாம் காண இருப்பது யாதெனில் இடுகுறி பெயர், காரண பெயர். இது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரும். இடுகுறி காரணம் அது நம்மளுக்கு இது எளிமையான வினாதான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இன்னுமே இப்போ இந்த எளிமையானதெல்லாம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்தாச்சு. கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழ் எப்படி பேசுவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழை பிழையில்லாமல் எழுதுவது எப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனி வகுப்பெடுத்து அதுக்காக தனி ஆசிரியர்கள்லாம் வச்சு வகுப்பெடுக்கிற அளவுக்கு ஆகியாச்சு. நம்ம பேசுகிற மொழிக்கே நம்ம இவ்வளோ தட்டுப்பாடுன்னா நம்ம பிற மொழிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ என்னென்னா வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையினருக்கு தமிழ் மொழியினுடைய பெருமையை தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, தமிழ் மொழியவே தெரிஞ்சுக்க வேண்டாங்கிற அளவுக்கான ஒரு சிந்தனையை உங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறதா வருத்தத்துக்குரியுது. சரி, இன்றைய காணொளி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்க்குறது இடுகுறி பெயர். அது பேர்லேயே பாருங்க, இடுகுறி பெயர். இட்ட பெயர் இட்டாங்க, ஏன் இட்டாங்கன்னு தெரியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மண், மரம், தென்னை, கல், நாய் இதெல்லாம் பேர் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம சில பேர் நம்ம பேரே வச்சிருப்பாங்க. உன் பேர் என்னப்பான்னு கேட்டால் பேர் சொல்லுவோம். உன் பேருக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டால் சொல்ல தெரியாது. இதை எங்கள் தாத்தா வச்சாருங்க, அப்புறம் எங்கள் தாத்தா இந்த பேர் வைக்க சொன்னான்னு எங்கள் அப்பா எனக்கு வச்சாரு, அப்படியே கேட்டுக்கிறவங்க அவனை தெரியலீங்கம்போம். அது மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமல் போயிருக்கலாம். இதுதான் பேருன்னு அவங்க பேர் வச்சாங்க. இன்றைய வரை நம்ம அதைவே தொடர்ந்து நம்ம அதை பின்பற்றிட்டு வர்றோம். அது மாதிரி ஒரு பொருளுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இடக்கூடிய பெயர் தான் இடுகுறி பெயர்மாக. அப்படி வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நாயின்னு சொல்கிறோம். எதுக்கு நாயின்னு சொல்கிறோம் தெரியல, நாயின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிற அந்த பேர் இட்ட பெயர் இடுகுறி பெயர். சரி, ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் இடுகுறி பெயர்கள் மிக குறைவு. காரண பெயர்கள் தான் அதிகம். காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர்கள் தான் அதிகம். இப்போ பாருங்க, இது காரண பெயர். ஒரு காரணத்துக்காக, இந்த காரணம்னால தான்ப்பா உனக்கு இந்த பேர் சொல்லுவாங்க. இந்த பாருப்பா, இவன் நல்லா ஓடுறாப்பா, இவன் என்ன பண்ணலாம், நல்ல ஓட்டப்பந்தய வீரனா வைக்கிறாப்பா, குதிரை மாதிரி ஓடுறான்டா, இப்படி நம்ம பேசும்பொழுதே ஒரு அடைமொழி வச்சு பேசுகிறோம். அப்போ ஒரு காரணத்துக்காக வைக்கக்கூடிய பெயர் தான் காரண பெயர். இப்போ நாட்காலின்னு இருக்குது. எதனால? 4 கால் இருக்குதுப்பா, நாட்காலி. இப்போ வளையல், வளைந்து இருப்பதனால அதுக்கு என்னன்னு பேர் வச்சோம்? வளையல்னு பேர் வச்சோம். வளைஞ்சு இருக்குது அதனால வளையல்னு வச்சுக்கோ. இப்போ காவலர், காவலருடைய பணி என்ன? காவல் காப்பதால் அவன் காவலர். இப்படி காரணம் கருதி வைத்த பெயர் தான் பார்த்தீங்கன்னா காரண பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் பொறுத்தளவு இடுகுறி பெயர் சொல்லி கொடுத்ததுனால இடுகுறி பெயர் தான் அதிகம் நினச்சிடக்கூடாது, காரண பெயர்கள் தான் அதிகம். இது இடுகுறி பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்தால் 90% காரண பெயராகத்தான் இருக்குது தமிழ் மொழியில். மற்ற மொழிகளை காட்டிலும் சில காரணம் கருதி வைக்கக்கூடிய மொழியில் அதிகமாக பேர் வச்சுக்கு தமிழ் மொழியில் தான். அதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இட்ட பெயர் இடுகுறி பெயர், காரணத்துக்காக வைத்த பெயர் காரண பெயர். நன்றி, வணக்கம்.